நானும் என் வாழ்க்கையில ஏகப்பட்ட சூப்பர் ஓவர்ஸ பார்த்திருக்கேன். ஆனா இந்த மேட்ச் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வெர்சஸ் லக்னோ சூப்பர் ஜெயிண்ட்ஸ் ஆடுனாங்க பாருங்க ஒரு சூப்பர் ஓவரு. என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு சூப்பர் ஓவர நான் பார்த்ததே இல்ல அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த சூப்பர் ஓவர் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆகுது. லக்னோ வந்து பேட்டிங் விளையாடிட்டு இருக்காங்க. ஸ்ட்ரைக்ல வந்து முகமது ஷமி இருக்காரு. ஒரு பாலுக்கு 7 அடிச்சா வின்னு, ஒரு பாலுக்கு 6 அடிச்சா மேட்ச் டிரா அப்படின்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் உண்டாகுது. முகமது ஷமி ஸ்ட்ரைக்ல இருக்காப்ல, எப்படியோ அடிக்க மாட்டாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா மனுஷன் வந்து சிக்ஸ போட்டாப்ல. ஆஹா, சிக்ஸ் வந்துருச்சு, தோக்க வேண்டிய மேட்ச் எப்படியோ ஜெயிச்சிட்டாங்களே லக்னோ அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா, அதுக்கப்புறமா மேனேஜ்மெண்ட்ல ஒரு முடிவை எடுத்து 2 பேரை அனுப்பிச்சாங்க பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சூப்பர் ஓவர் விளையாடுறதுக்கு மார்க்ரம் அனுப்பிச்சாங்க. சரி, ஓகே. நிக்கலஸ் பூரன் அனுப்பிச்சாங்க. ஒரு காலத்துல நல்லா விளையாடி இருந்த மனுஷன் தான், ஆனா இப்போ ஒரு மாதிரியா சொதப்பிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்து, பரவாயில்ல மனுஷன் வந்து ஏதாச்சும் ஒரு 2 சிக்ஸாச்சும் போடுவாரு அப்படின்னு அனுப்பிச்சு விட்டா, இந்த பக்கம் சுனில் நரேன் ஏகப்பட்ட வாட்டி வந்து நம்ம நிக்கலஸ் புரனை வந்து ஓட விட்டுருக்காப்புல. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பால் போட ஃபர்ஸ்ட் பாலே போல்டு கபால் போச்சு. இருக்கிறதே 2 விக்கெட் தான் சூப்பர் ஓவர்ல. அதுல பூரன் போயிட்டாரா, அப்புறமா ரிஷப் பண்ணிட்டு வராரு, ஒரு ரன் அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் மார்க்ரம் வராப்புல, அவரு அப்படியே தூக்கி அடிக்கிறாப்புல, பால் அப்படியே மேல போகுது. அப்படியே பார்த்தா கீழே ஃபீல்டரை பிடிச்சி ரிங்கு சிங் கிட்ட போட்டு அந்த விக்கெட்டும் போச்சு. அதாவது ஒரே ஒரு ரன் தான் அடிச்சிருந்தாங்க, 2 ரன் அடிச்சா வின் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வருது. ரிங்கு சிங் வராப்புல, ஒரே பால்ல 4 அடிக்கிறாப்புல, மேட்சை முடிக்கிறாப்புல. ஸோ இப்படி ஒரு சூப்பர் ஓவரை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்றா இந்த வீடியோல சொல்லணும்னு தோணுச்சு. அண்ட் இன்னைக்கான மேட்ச்ல, அதாவது இப்போ நேத்திக்கு டைம் ஆயிடுச்சுல, 12 மேல ஆயிடுச்சு. நேத்திக்கு மேட்ச்ல வந்து ரிங்கு சிங்கை வந்து நம்ம பாராட்டியே ஆகணும். எத்தனை கேட்ச் பிடிச்சிருந்தாப்புல, இந்த லாஸ்ட் ஓவர்ல 4 சிக்ஸ். லைக் இவ்வளவு நாளா ரிங்கு சிங்க்கு என்னதான் ஆச்சு, ரிங்கு சிங் ஏன் விளையாடவே மாற்றாரு அப்படின்ட்டு ஏகப்பட்ட ட்ரோலு, ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் நடந்துச்சு. அது எல்லாத்தையுமே தாண்டி என் டீமுக்காக நான் விளையாட வேண்டாம் அப்படின்ட்டு சரியான செய்கையா, சரியான சம்பவமா செஞ்சிருக்காப்புல. இந்த மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.